இப்ப நடக்க போற எலெக்ஷன்ல இந்த சீனு எப்ப வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு கிடக்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் ஒரு முறை சொன்னார்ல, ஐயா மோடியை பாக்குறது தான் என்னோட வாழ்க்கையோட பாக்கியம் அப்படின்னாருல, அதே மாதிரி தமிழ்நாடு இந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு காம்போ அது. இப்ப கூட ஐயா ரஜினியும் ஐயா கமலும் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பர் காம்போ ஒன்று கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த காம்போவை எல்லாம் காட்டிலும் பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு காம்போ இது. இந்த மாதிரி ஒரு காம்போ இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதாவது அவனை பத்தி நானும் என்னைய பத்தி அவனும் அசிங்க அசிங்கமா பேசிக்குவான். அதையெல்லாம் நீ தப்பா எடுத்துக்கான சொல்லலாம், அது எங்களுக்குள்ள ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று வரும்ல, அதே மாதிரிதான் ஐயா எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறப்பையும் அண்ணாமலையை பார்க்குறப்பையும் அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி ஒண்ணுக்கொண்ணு அவங்க பண்ண கேப்பாரித்தனத்தை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு வைங்கல. இவரை பத்தி அவரும் அவரை பத்தி இவரும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் பொது வெளியில பேசிக்கல, ஆனா உள்ளுக்குள்ள எல்லா வார்த்தையும் வந்திருக்குன்னு வைங்க. வெளியில அந்த மாதிரி எந்த வார்த்தையும் அவங்க விடல. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒட்டுக்கா வந்து ஓட்டு கேட்க போற அந்த சீனை நினைச்சு பார்த்தாதான் நெஞ்சு மட்டுமா வேர்க்குது. ஒரு சின்ன பிளாஷ்பேக், வரலாறு முக்கியம் அமைச்சரை பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் தர்பார். கோப்பே அண்ணன் எடப்பாடி அவர்களை முதல்வர் ஆக்கும் வரை எங்கள் கண்களை நாங்கள் மூட மாட்டோம் என்று அண்ணன் முதுகில் அடித்து சத்தியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பேசினார்ல அண்ணாமலை. அதாவது எடப்பாடியார முதல்வராக்குறது மட்டும்தான் எங்க வாழ்க்கையோட ஒரே லட்சியம் அப்படின்ற அளவுக்கு ராணுவ சத்தியம்லாம் பண்ணாங்கப்பா. அண்ணன் இதை ஒரு வருஷம் பின்னாடி போய்ப்பா, ரொம்பலாம் வேண்டாம், 10 வருஷம் 20 வருஷம்லாம் வேண்டாம், ஒரு வருஷம் பின்னாடி போய் எக்ஸாக்டா ஒரு வருஷம் கூட வேணாம்ப்பா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னு வைக்கல, இந்த கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னு வைக்கல. அண்ணன் திமுகவை பேசுறப்ப கூட அந்த அளவுக்கு சூடாக எல்லாம் பேச மாட்டாப்புல. பழனிசாமி ஐயாவை பத்தி பேசும்போது மட்டும் அண்ணன் பாடியிலேருந்து அவ்வளவு ஹீட்டு வெளியில வரும், அனல் பறக்கும்னு பார்த்து கேட்கல. இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி பூச்சி எல்லாம் கிடையாது, பாஜக ஆட்சி தான். தேவையில்லாம எதுவும் வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு நானே வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், என் வாயை கலராத அப்புறம் பல பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொன்ன ஒரே மனுஷன். அதான் என்னன்னா, அதிமுகன்றது கரைஞ்சு போச்சியா, ஒண்ணு இல்ல, வரப்போற 2026 எலெக்ஷன்ல அவங்களுக்கு 2வது இடம் இல்ல, 3வது இடம் இல்ல, 4வது இடம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அதிமுக அழிஞ்சு போச்சு. இவர்கிட்ட கேட்டுக்கு அதிமுகவுக்கு தலைவர் பதவி வேற, இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவரெல்லாம் தலைவராகிறதுக்கு? இது எதுவுமே என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது, இது அத்தனையும் அண்ணே வாயிலிருந்து வந்த வார்த்தை. கணத்து தவளடாது, கணத்து தவளை, அதையெல்லாம் கூட்டி கொண்டு போய் இப்படி உட்கார வச்சு அந்த கட்சியை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்ல, நான் கணத்து தவளையா? மாறி மாறி பேசுறதுல பச்சோந்திக்கு அண்ணாமலையும் போட்டி வச்சா பச்சோந்தி எப்பயும் ஜெயிக்கவே முடியாது, அது தோத்து போயிடும். எப்பயும் அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசுறது நாளைக்கு, நாளைக்கு பேசுறது நாளான்னைக்கு, சம்பந்தமே இல்லாம மாத்தி மாத்தி பேசுறதுல அண்ணாமலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாயை திறந்தாலே போய் முழுக்க முழுக்க போய். இந்த ஆளு எப்படி ஐபிஎஸ் பாஸ் ஆகி பதவியில போய் உட்கார்ந்தாருன்னு தெரியாது. இல்ல இந்த கட்சியில இப்ப வந்து மாநில தலைவராக இருக்கா, அப்படியே உழைக்காம ஒரு உழைப்பும் போடல, ஒரு உழைப்பும் போடல, அவனுக்கு ஓடி வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியலை பத்தி என்னங்க தெரியும், வரலாறு தெரியாத வவ்வாலு பய அப்படின்ற மாதிரியே அவர் சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதை கேட்ட உடனே அண்ணனுக்கு உடனே கோபம் வந்துச்சு. அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உழைக்காம வந்தனா தவழ்ந்து வந்து காலை பிடிச்சு எப்படி பதவிக்கு நீ ஏறி வந்தன்றது யாருக்கும் தெரியாதா? கூவத்தூர்ல நடந்ததுக்கு பேர் வந்து ஜனநாயகமா? அது கேவலம்.
அசிங்கம். எப்படியெல்லாம் நீங்க வந்து இது கழிச்சு கொடுத்தீங்க, கூட்டி கொடுத்தீங்க, பெருக்கி கொடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாரும் வெளியில வந்து சொன்னாங்க. இப்படிப்பட்ட பதவியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்னைய பத்தி பேசலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை திருப்பி அடிச்சாப்புல. அதை விட இன்னொன்னு, அதிமுக ஒரு ஊழல் கட்சியா? அந்த கட்சியெல்லாம் வந்து நாட்டுல வந்து இந்த கொசு மருந்து அடிச்சு கொசுவை விரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு விரட்டணும். இவங்க எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. அதனால இவங்களுக்குலாம் என்னைய பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த பக்கம் ஐயா எடப்பாடி, நாங்க ஊழல் கட்சியா? ஏன் கூட்டணி வைக்கிறப்ப தெரியல உனக்கு? நாங்க ஊழல் பண்ணோமா, நல்லா இருந்தோமா, நாங்க வேற எதுவும் செஞ்சோமா? அப்படி இருக்கப்ப அப்புறம் என்ன இதுக்கு வந்து எங்க கூட கூட்டணி வச்சிரு அப்படின்னு அதைத்தான் கேட்டார். ஆக்சுவலி அதுக்கு பாயிண்ட் அதுதான். அதை விட இன்னொன்னு, உண்மையிலே நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாரு. ஏன் மேல உங்களுக்கு மசோதாவுக்கு ஆதரவு வேணுன்றப்ப நாங்க கையை தூக்கி ஆட்டுனோமே, அன்னைக்கு தெரியல? அன்னைக்கு இனிச்சுச்சோ? நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் எங்களை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. ஒட்டுமொத்த மாநிலமும் எங்களை வந்து மட்டமா பார்த்துச்சு, கேவலமா பார்த்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு இது உனக்கு தேவையா? அசிங்கமா இல்லையான்னு தமிழ்நாடே எங்களை காரி துப்புச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் தொடச்சிக்கிட்டு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அன்னைக்கு சொல்லியிருக்கணும், நீ ஊழல் கட்சி, இவங்க ஆதரவு எங்களுக்கு வேண்டாம், இவங்களெல்லாம் இல்லாம நாங்க எங்களால வளர முடியும் அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே. 4 எம்எல்ஏ எங்க கிட்ட இருந்து வாங்கி உள்ள போறப்ப உங்களுக்கு அப்படியே இனிச்சுச்சோ அப்படின்னு நான் கேட்கல, அவர் தான் கேட்டார். இதையும் அவர் தான் கேட்டார். இந்த மாதிரி அண்ணன் மாறி மாறி போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு உக்கரத்துக்கு போயிட்டு என்ன ஆயிட்டாரு, என்னைய பார்த்து, என் நேர்மையை பார்த்து, என்னோட திறமையை பார்த்து எப்படி இருந்தாலும் அப்படி சொல்லலாம், நீ சொல்றதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை எடுத்து சொல்லிவிட்டாப்புல. என்னன்ட்டு, சிலுவம்பாளையத்துல ஒரு பங்காளி சண்டை. அந்த பங்காளி சண்டையில ஒரு பாடி விழுந்துருச்சு, கொலை ஆகி போச்சு. அந்த கொலையில ஒரு ஆள் உள்ள போயிடுச்சு, ஒரு ஆள் ஓடி ஒளிஞ்சு போயிடுச்சு. அப்படி ஒளிஞ்சு போன ஆளு இன்னொரு ஆளு காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அழுது அந்த கேஸை எப்படியோ உடைச்சு அதுக்கப்புறம் உள்ள வந்து பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போட்டு அந்த ஆளு தோத்து போச்சு. இன்னைக்கு அந்த ஆளு தான் அதிமுக உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்கு. நீ எல்லாம் என்னைய பத்தி பேசலாம். லிட்டரலா அவர் அண்ணாமலை சொல்ல வந்தது என்னன்னா, கொலகார பழனிசாமி. நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னது ரெக்கார்டு இன்னமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. கொலகாரன் பழனிசாமி. அவர்கிட்ட நேர்மை இது வரைக்கும் ஒரு பைசா நான் வாங்கியிருப்பேனா அப்படின்னு அவர் சொல்லலாம். ஆனா அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வாங்கினது எல்லாம் வந்து நீங்க அப்படி கணக்கில் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இப்போ 100 கோடி ரூபாய்க்கு பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் மாமனார், அந்த இதையெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழல்னு சொன்னவர் இங்கேருந்து காசை தூக்கி கொண்டு போயிட்டு பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசான்னு அவர் சம்பந்தி பேர்ல எவ்வளவு பிஸ்னஸ் பண்றாரு, எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்த வாயெல்லாம் என்னைய பத்தி பேசுமா அப்படின்னு சொல்லி மாறி 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 இந்த 2 தெய்வங்களும் அவங்களுக்கு என்னென்ன உண்மைகள் தேவைப்பட்டுச்சோ அது அத்தனையும் சொல்லிட்டு பேசாம போயிடுச்சு. அதை விட ஒரு டைம் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாப்புல, அவரையும் மீறி வெளியில வந்துருச்சு. எனக்கும் எடப்பாடிக்கும் என்னங்க பிரச்சனை? நாங்க அவரை என்னங்க பண்ண போறோம்? நான் ஏதாச்சும் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசியிருக்கேன்னா, இல்லை அவருக்கு எனக்கு பர்சனல் சண்டையா என்ன? ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஒன்னே ஒண்ணுதான், 2019க்கு தலைவர் நாமினேஷன் பண்ண போறாரு வாரணாசிக்கு. அப்படி போறப்ப வாங்க சாமி அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டா, தோத்து போற ஆளுக்கு எதுக்கு நான் போய் கூட வந்து சாக்கில் எதுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கணும், என்னால வர முடியாதுன்னு கேவலப்படுத்திட்டாரு. ஏன் தலைவரை பத்தி ஒருத்தர் அசிங்கமா பேசுவான், அதை பார்த்துக்கு நான் சும்மா இருப்பேனா? 2019 அப்ப அண்ணன் வந்து சாயினே பண்ணல. இல்ல அது வேற டவுட் இருக்கு, ஜாயினே பண்ணல. ஒருவேளை அவர் வந்து டியூட்டியில இருக்கிறப்போ, ஆன் டியூட்டியில இருக்கிறப்பயே அண்ணன் வந்து ஐயாவோட பயங்கர பக்தனா இருந்தாரா அப்படின்றதும் தெரியல. அப்ப பழனிசாமி ஐயாவுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷன் அதுவும் புரியல, அதுவும் தெரியல. அவர் சொன்னாரு, அதை சொல்லிட்டார். அதுக்கிட்ட வாயை திறந்தா பொய்ன்னு சொன்னோம்ல. இந்த மைக்கேல் பட்டியில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த சம்பவத்தை எவன் செஞ்சது? அந்த கலவரமா கலப்பி விட்டது யாரு காரணம்? இவர் அத்தனையும் இந்த ஆள் பேசுறது எல்லாமே பொய் அப்படின்றதுக்கு இது ஒண்ணு போதும், இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாப்புல. மாத்தி மாத்தி வந்து மனசுக்குள்ள நிறைய பேசிக்குவாங்கன்னு வைங்களேன். பட் இதெல்லாம் இப்போதைக்கு மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க பேசுனதெல்லாம் வெறும் கற்பனை. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த மூளை வந்து சரியா வேலை செய்யாம போயிடுச்சு.
அந்த நேரத்தில் நான் வந்து முட்டா பயலா இருந்துட்டேன். நான் என்னோட இன்னொரு கண்ணை திறந்து பழனிசாமியை பார்க்காம போயிட்டேன். அதே மாதிரி ஐயா பழனிசாமிக்கு அதே ஃபீலிங்கு. அண்ணாமலையை நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, யாரோ சொன்னதையெல்லாம் நம்பி உண்மைன்னு நம்பி நான் பேசிட்டேன். நாங்கள் சொன்னது எதையும் தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட பர்சனல் கான்வர்சேஷன்ஸை தமிழ்நாட்டு மக்கள் பர்சனலாக எடுத்துக்க கூடாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு மக்களோட நலனுக்காக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. உங்களுடைய கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நாங்களும் காத்துக்கிட்டு கிடக்கிறோம். பார்ப்போம். பாய். நன்றி.